ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது நண்பா. நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். ஸோ வார்த்தைகளை தவறாக பேசக்கூடாது. ஸோ ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். வார்த்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ வாய் இருக்கு அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படியா? நோ, வார்த்தை ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க நண்பா. நான் எந்த தவறும் செய்யவில்லையே, பின் ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? இதை எங்கு சென்று முறையிடுவது, யாரிடம் இதை பற்றி சொல்வது என்று தெரியாமல் தனிமையில் அழுவது தெரிகிறது. பொறுத்திருங்கள் நண்பா. 1000 நன்மைகள் உயிர்த்தெழுந்து முதலில் உங்களை ஆசிர்வதிக்கும். தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன், சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்திரர், சொல்லாமல் கெட்டவன் அரிச்சந்திரன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடாமல் கெட்டவன் துரியோதனன். எதை செய்தாலும் உலகம் உன்னை கெட்டவன் என தூற்றும். உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ் நண்பா. இந்த பதிவு 20 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் ஆண்களுக்கானது நண்பா. நான் சுயதொழில் தொடங்கிய போது எனது வழிகாட்டி என்னிடம் இதை திரும்ப திரும்ப சொல்லுவார். 30 வயதிற்கு பிறகு ஆண்களின் அழகான ஆண் அல்லது அழகில்லாத ஆண் இல்லை, பணக்காரர் அல்லது ஏழை மட்டுமே. ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 30 there is no handsome or ugly man. There is only rich or poor. கடந்து வந்த பாதைகளில் கற்றது, இழந்தது, தோற்றது, மீண்டது என பல பாடம் கற்றுக்கொண்டேன். இதைவிடவா இனி வரப்போகிறது என்ற ஆதங்கம் வர அளவிற்கு. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாத நண்பா. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. சிந்தித்து செயலாற்று நண்பா. காதல் என்பது எப்படி தெரியுமா? இங்கே ஒரு பதிவு பண்ற நண்பா. காதல் ஆரம்பிக்கிறது ஒரு பூ போல, பூ மொட்டு விடுவது போல, ஒரு ஆற்றை போல, முடிகிறது ஆகாயத்தை போல். கன நேரத்தில் நிகழ்ந்து விடுகிறது முதல் முத்தத்தை போல். தேடுவதற்கென்றே மனதை தொலைக்கும் சாமர்த்தியம், மனச்சிறைக்குள் அடைப்பட துடிக்கும் விசித்திரம், மனதுள் மனம் புதைத்து மட்கிய மௌனத்தில் முளைவிடும் ஒரு ஆர்ப்பரிப்பு. காதல் என்பது இப்படித்தான். யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும், நாமும் காயப்படாமல் இருக்கணும். அப்படின்னா நலம் விசாரிப்பதோடு பேச்சை நிறுத்தி விடுதல் நலம் நண்பா. வாழ்க்கையை வாழ்வது கலை, அதில் சிரிப்பை சேர்ப்பது ஒரு வித்தை, அதை எல்லோருடனும் பகிர்வது பெரிய செல்வம். இருப்பதற்காக வருகிறோம், இல்லாமல் போகிறோம். நகுலனின் ஒரு மிக பிடித்த ஒரு குட்டி கவிதை நண்பா. உரிமை இருக்கிற இடத்துல தான் உன் உள்ளம் தொடர்ந்து பயணிக்கும். உரிமை இருக்கிற இடத்துல தான் கோபமோ சண்டையோ தொடர்ந்து அங்கே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் நண்பா. எப்போது உன் சொந்த பந்தங்களிடம் இருந்து விலக நினைக்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் பயணப்படுகிறாய். ஏனெனில் சிறு வயதில் பார்த்த சொந்தக்காரனுக்கும் அதே சொந்தக்காரனை உன் வாலிப வயதில் பார்க்கும்போது காணப்படும் வேற்றுமைதான் அவங்களுடைய வன்மம். பெண்ணிடம் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? கோபமா பேசு, ஆனா தப்பா பேசாத. நண்பா, ஒன்று சொல்லுகிறேன். பெண்களிடம் கோபமா பேசு, ஆனா தப்பா பேசாதே. அதிகமா பேசு, ஆனா அருவருப்பா பேசாதே. அதட்டி கூட பேசு, ஆனா அசிங்கமா பேசாதே. பெண்கள் மதிப்பவர்களுக்கு மலராகவும் மிதிப்பவர்களுக்கு முள்ளாகவும் இருப்பாள். பிடித்தவரின் அன்புக்காக பிடிவாதமாக இருப்பதில் தவறொன்றும் இல்லையே. பேசவே கூடாது என்று முடிவு மட்டும்தான் எடுக்க முடியும் சில உறவுகளில். ஆனால் அதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது உண்மையாக நேசித்த எவராலும். எதிர்பார்ப்பின்றி உயிர் கொடுத்தாய் தாயாக.
உருகும் உள்ளம் கொடுத்தாய் தங்கையாக. அழகான உணர்வினை கொடுத்தாய் தோழியாக. அழியா ஞாபகங்களை கொடுத்தாய், உன்னையே கொடுத்தாய் மனைவியாக. புது உயிர் கொடுத்தாய் மகளாக. என்ன தவம் செய்தேனோ உனக்கு நிகரான எதிர்பாலினமாக படைக்கப்பட்டதற்கு. தேடும் போதெல்லாம் நாம் கிடைக்கிறோம் என்பதால் ஏனோ நம்மை அடிக்கடி தொலைக்கிறார்கள். பிறரிடம் பகிர முடியாத வேதனையை கூட ஆற்றிட விழிகள் உளச்சிடக்கும் அருவிதான் கண்ணீர். உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் உன்னை வந்தடைந்திருக்கும். வார்த்தைகளால் சிதைவது மனம் மட்டுமல்ல, அந்த உறவும் தான். மறந்துடாதீங்க நண்பா, வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். நேசித்தவர் பிரியும் பொழுது நெஞ்சம் நெருப்பாய் கொதிக்கத்தான் செய்யும். யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது என்று நினைப்பவன்தான் எல்லோராலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னென்ன எதிர்பார்க்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா உன்னை விரும்பும் இதயம் உன் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். உன் முதுகுக்கு பின்னால பேசுறவங்கள பத்தி கவலைப்படாத. நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றும். வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே, புன்னகையால் வாசி. நான் கற்ற பாடம் நண்பா. நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்கதே. நீ உனக்காக இரு, நீ நீயாக இரு. பொறுமை கேவலமாகும் போதும், அன்பு அசிங்கப்படுத்தப்படும் போதும் அமைதி காப்பது தூக்கி வீச தெரியாமல் அல்ல, உணரும் போது அவர்களுக்கு வலிக்க கூடாது என்பதற்காக. ஆண்களே, ஒன்று மட்டும் நிஜம். நிறைய சொந்தங்கள் இருந்தாலும் 1000 சொந்தங்கள் இருந்தாலும் கட்டிய மனைவி இல்லை என்றால் நீங்கள் அனாதைதான். அவளின் அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க. இதை நீங்கள் உணரும் நேரம் அவள் இல்லாமலும் போகலாம். பாசம் வையுங்கள், தவறில்லை. ஆனா பைத்தியமாக ஆகிடாதீங்க. ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற 1000 வழிகள் இங்கு எல்லோர் இதயத்திலும் உண்டு. வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம், நாம் பாசம் வைத்த அனைவரும் நம்மீதும் பாசம் வச்சிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுவதுதான். தொட்டுவிடா தூரத்தில் எங்கேயோ தான் இருக்கிறது நிலவு. ஆனால் அது கூட நமக்கு வெளிச்சம் தந்து ஆதரிக்கிறதே. எப்படி? சில உறவுகள் அருகாமையில் இருந்தாலும் கூட நம் அன்பை துளியளவும் புரிந்து கொள்ளாமல் எளிதாக நிராகரித்து விடுகிறார்களே. எப்படி கடந்து செல்வோம் நண்பா? வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது உன் முன்னால் இருப்பவர்களுக்கு மத்தியில் சிரித்து வாழ்வது அல்ல. நீ தனியாக இருந்தாலும் எதை கண்டும் கவலை கொள்ளாமல் சோகம் இல்லாமல் வாழும் வாழ்க்கையின் நிஜமான மகிழ்ச்சி. ஒன்று சொல்லுகிறேன் நண்பா, இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தோற்றத்தை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம், ஈஸி. ஆனால் காயப்பட்ட மனதில் உள்ள எண்ணங்களையும் வழிகளையும் எந்த சூழ்நிலையிலும் மாற்ற இயலாது, போக்கவும் வழி தெரியாது. ஒவ்வொருவரிடமும் நீங்கள் நல்லிணக்கமாக இருந்தால் அது உங்களுக்கு பல வழிகளில் திரும்ப வரும். ஆனால் அது திரும்ப வருகிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஒரு மரத்தின் வழி, ஒரு விலங்கின் வழி, ஒரு மலையின் வழி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் வழியையும் உங்கள் உடலின் வழி போல் நீங்கள் உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீங்கள் நலமாய் பார்த்து கொள்வீர்கள். கதறி அழவும் முடியாமல், கண்ணீரை அடக்கவும் முடியாமல், கலங்கியபடி வீதியில் நடந்து சென்ற கனமான நாளை ஒருவரும் கடக்காமல் இருக்க முடியாது. உண்மை ஒருபோதும் ஆபத்தானது அல்ல. பொய்யால் செழிப்பாக வாழ்வதை விட உண்மைக்காக துன்பப்படுவது மிகச்சிறந்தது. விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே. பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசணும் நண்பா. எல்லோரிடத்திலும் வார்த்தைகளுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.